சிறகுகளிலே மூடி உடைய பிரசன்னத்தினால் நிரப்பி உடைய வல்லமையினால் இடைக்கட்டி ஆண்டவரே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிற இருதயத்தையும் உம்மை நோக்கி பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளையும் எங்கள் சரீரத்தில், எங்கள் ஆவியில, எங்கள் ஆத்துமத்தில் புதிதாய் சிருஷ்டித்து ஆண்டவரே புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல ஆண்டவரே நாங்கள் முற்றிலுமாய் மாசற்றவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு எங்களுக்கு கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே நீர் சொன்னீர், யாரும் தேடுவாரற்ற பாத்திரமாய் தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் இரத்தத்தில் கிடக்கும் போது நான் அந்த பகுதியில் கடந்து வந்தேன். என் கால்களிலே இடரும்படிக்கு நீ கிடந்தாய். நான் தூக்கினேன், கழுவினேன், சுத்திகரித்தேன், நிறுத்தமிட்டேன். நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னீரே. அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைத்து ஒரு விசை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிப்பீராக. வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளின் தடைகளை மாற்றி கொண்டு வரும். ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தேவ பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். மனுஷக சித்தம் அல்ல, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபைகளை தந்து ஆசீர்வதியும். முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் சில பாடல்களை பாடி ஆராதனைக்குள்ள நடத்துவார்கள். நாம் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. நம்ம உயிருள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் உயிரோட, நம்ம உயிரோட இன்னும் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளை தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் தேவன் நம்மை நேர்த்தியாய் நிறுத்தி இருக்கிறார். அதை எண்ணி ஒரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி வந்தீரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதித்தவர் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொள்ள எனக்கு இது பெரிய பாக்கியம் என்று சொல்லி உற்சாகமாய் கூட அந்த பாடலை பாடும். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லுவோமா? புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என் இயேசுவே, இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியாய் நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. சொல்லுவோமா? நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்துட்டி. சொல்லுவோமா? என்னை கண்மணி போல காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டி. நல்ல கரங்களை தட்டி, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்று. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியம் தகப்பனே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்று. சொல்லுவோமா? பாதங்கள் சறுக்கின, ஓ பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். என் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி பாரமெல்லாம் பாரமெல்லாம் நீக்கினீர்.
பாடி மகிழ வைத்தீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, பாரமெல்லாம் நீக்கினீர் என்னை பாடி. என் இயேசுவே, இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, என் பாக்கியமே. விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே தகப்பனே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்று. சொல்லுவோமா, பாதங்கள் சறுக்கின வேளையில், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி என்னை தாங்கி நீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி என் பாரமெல்லாம் நீக்கினீர் என்னை பாடி மகிழ. சொல்லுவோமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, பாரமெல்லாம் நீக்கினீர் என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்று. சொல்லுவோமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி, இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியம் தகப்பனே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்துவீர். நேர்வழியாய் என்னை அதிகமாய் நீதியின் பாதையில். சொல்லுவோம், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர் தகப்பனே. காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல். சொல்லுவோம், இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியம் தகப்பனே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் எதுவுமே இல்லப்பான்னு சொல்லுவோமா. இயேசுவே, இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியம், ஓ என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். புது கிருபைகள் தினம் தினம், புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்வ. வாயத்திறந்து அறிக்கையிடுவோமா, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிக்கிற தகப்பன். கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஒரு விசை கூட சத்தமாய் சொல்லுவோம், இயேசுவே, இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்று எனக்கு இல்ல தகப்பனே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கே. வந்த ஒரு ஆண்டவரோட சமூகத்தில் இருக்கோன்ற ஒரு சந்தோஷமே இல்லை. இந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூட சொல்ல போகிறோம். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியம், இதை விட பெரிய காரியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி இதே பாடலை கூட நம்ம இன்னொரு விஷயம் பாடுவோம். ஏன் அப்படின்னா, தேவன் நம்மை நிரந்தரமாய் நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. டெம்பரவரியா இல்லை, நிரந்தரமாய் அவருடைய சமூகத்துல நிறுத்தி இருக்கிறார். வேற எங்கேயும் இல்லை, அவருடைய சமூகத்துல நிரந்தரமாய் நிறுத்தி இருக்கிறார். மீண்டும் ஒரு விஷயம் சந்தோஷமா இந்த பாடலை கூட பாடுவோம். இயேசுவே,
என் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாயு பாடட்டும் தேவனுடைய நாமத்தை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, என் பாக்கியமே இதை விடவும் பெரிதான வேறொன்றும். சொல்லுவோமா? பாதங்கள் சறுக்கின, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை தாங்கி இருக்கிறீர் வேளையில் பதறாத கரம் நீட்டி. பாரமெல்லாம் பாரமெல்லாம் நீக்கினீ, என்னை பாடி மகிழ வைத்தீர் தகப்பனே. பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ. சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, என் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? சந்தோஷமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, என் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை சொல்லுவோமா? இயேசுவே என் இயேசுவே உம்மை, ஓ ஜீசஸ் என் பாக்கியமே தகப்பனே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். கடைசியா ஒரு இசை கூட ஆனந்தமாய் கரங்களை தட்டி என் இயேசுவே என் பாக்கியமே, என் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதை விட பெரிய மேன்மை வேற ஏதாவது இருக்கா நமக்கு? இல்ல. அல்லேலூயா. வேற எந்த சந்தோஷமும் இதற்கு ஈடான சந்தோஷமா இருக்காது. அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நீர் எனக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனேன்னு சொல்லி இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்லா கரங்களை தட்டி நன்றி ராஜான்னு சொல்லி இந்த பாடலை கூட பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி சொல்லுவோமா? எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர் தேவனே. சொல்லுவோமா? தாழ்மையில் இருந்தேன், புழுதியில் இருந்த என்னை ஆண்டவரே உன்னதத்தில் தூக்கி இருக்கிறீர். தேவனே உம்மை துதிப்பேன் ஐயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்.
சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? நான் எப்படிப்பா நன்றி சொல்வேன்? எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி ஓ ஜீசஸ், எப்படி பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர் என்னை. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால், சொல்லுவோமா, பலத்தால் இடை கட்டினீர். ஐயா எத்தனை நன்மைகள், நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், எண்ணி முடியாதவை. ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். ஓ ஜீசஸ், நான் எப்படி பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன். சொல்லுவோமா, கிருபையால, உங்க கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா எத்தனை நன்மைகள். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும், எப்படிப்பா நான் நன்றி சொல்லுவேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஓ எத்தனை நன்மைகள். ஓரிவாசிக்கலரோ, எனக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். சொல்லுவோமா, எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர் தகப்பனே. எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய். சொல்லுவோம் ஐயா எத்தனை நன்மைகள் என் வாழ்வில் நீ செய்த நன்மைகளுக்கு அப்பா இந்த ஒரு நாள் போதாது. ஆமென். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா, நான் எப்படி கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம். சொல்லுவோமா, பிடித்த அன்று பிடித்த கரத்தை அப்பா இன்றளவும் நீங்க விடல. நானே கையை விட்ட பொழுதும் நீங்க என் கரத்தை இன்னும் விடல. காலமெல்லாம் ஓ ஐயா எத்தனை நன்மைகள் அப்பா, எப்படி நன்றி சொல்வேன் தகப்பனே, எப்படிப்பா நான் நன்றி சொல்வேன். சொல்லுவோம், எத்தனை நன்மைகள். ஒரு பாஷிக்கலரம். ஆமென், ஆமென், ஆமென். நான் எப்படி பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீ. சொல்லுவோம் அப்பா, என் பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீர், பூரண சுகமாக்கி நீர். ஐயா எத்தனை நன்மைகள். ஓ எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், எத்தனை நன்மைகள். ஒரு வாசிக்கலரவோ என் தகப்பனே, என் தகப்பனே. சொல்லுவோமா, முள்முடி தாங்கி இரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர் எனக்காக. முள்முடி தாங்கி சொல்லுவோமா, எனக்காக ஆமென். சாத்தானை ஜெயித்து விட்டீர். நல்ல கரங்களை தட்டி எத்தனை நன்மைகள். ஒரு பாஷிக்கலரவோ தகப்பனே, தகப்பனே. எப்படி ஓ ஐயா எத்தனை நன்மைகள் எனக்காக செய்கிறீர். ஒரு பாஷிக்கலரவோ. ஆமென். நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு விவரிக்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நான் நிற்பதும் நிர்மூலமாததும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. ஆமென். விவரிக்க முடியாதையா ஐயா எத்தனை நன்மைகள். ஒரு பாஷிக்கலரவ
நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். எப்படி நான் எப்படிப்பா உமக்கு நன்றி செலுத்துவேன்? ஒரு போஷிக்கலதர் அலிரிபிஷியா கலரம். அல்லேலூயா. எப்படி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, தகப்பனே நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஒரு விஷயம் கூட நன்றி, நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. சத்தமாய் சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஓ எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எத்தனை நன்மைகள். ஓ சொல்லுவோமா? எத்தனை எத்தனை நன்மைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. தேவனே நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், விவரிக்க முடியாதது. ஐயா எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள். தேவனிடத்தில் அப்படியே அறிக்கையிடுவோம் வாய் திறந்து. அப்பா நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், விவரிக்க முடியாதது, விவரிக்க முடியாதது. ஓரி போஷி கலரவோ. அல்லேலூயா. ஓ சொல்லுவா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை பாரில் எனக்கு. சொல்லுவோ உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ. சொல்லுவோமா சத்தமா? பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன. சொல்லுவோம் உயிருள்ள வரை நீ செய்த நன்மைக்கு. பாரில் எனக்கு ஒரு போஷிக்கலரவோ நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன, உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். வல்லமை தேவை தேவா. கேட்போமா? வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. கேட்போமாப்பா? இன்றே தேவை தேவா, அதை இப்போ. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின். கேட்போமா? பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. சத்தமாய் கேட்போமா? அப்பா பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஓரி போஷி கலர பொழிந்திடும். எங்க தலை மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். கேட்போமா? நல்ல கரங்களை தட்டி. ஒரு வாஷி கலரவோ, ஒரியா கலரவோ, ஒதிரிலிரிபிஷி கலரவோ. எங்களை நிரப்புகிற அந்த வல்லமை அப்பா, எங்களை நிறைவாய் மாற்றுகிற அந்த வல்லமை எங்க சிரசின் மேல இறங்கட்டும், எங்க சிரசின் மேல இறங்கட்டும், எங்க சிரசின் மேல இறங்கட்டும். ஒரு வாஷி கரதி அரிலிரிபி, ஒரு இலிரிபோ கரலரவா, ஓதியா கரரி திலிரிபி ஷியா கலரவோ, ஒரு இலிரிபியா கலரவா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை சிரசின் மேல இறங்கட்டும். அப்பா என்னை குணப்படுத்துகிற அந்த வல்லமை, என்னை சுகமாக்குகிற அந்த வல்லமை, என்னை நிறைவாய் நடத்துகிற அந்த வல்லமை. ஒரு யாக்கலரவா, ஒரு இலிரிபி சிக்கரா திரிலிரிபி, ஒரு யாக்கலரவா திரிலிரிபி, ஒரு இலிரிபி சிக்கரி அதலரவோ, ஒரு யாக்கலரவா. நல்ல ஆண்டவர்கிட்ட கேட்போம், தேவனிடத்துல கேட்போமா? அப்பா என்னை நிறைவாய் மாற்றுகிற அந்த வல்லமை. ஒரு யாரரவோ, ஒரு இலிரிபி சிக்கலரவோ, ஒரு யாதலிரிலி அதிரிலிரிபி சிக்கலரவோ.
ஓரிவோ ஷிகலரவா திரிலிரிபி ஷிகலரவாரியா கலரவோ ஓரியா கலரவா. நல்ல கரங்களை தட்டி தேவரிடத்துல கேட்போம். ஒரு இலிரிபி ஷிகிலிரி, என்னை நிறைவாய் மாற்றுகிற, என்னை நிறைவாய் மாற்றுகிற அந்த வல்லமை, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற அந்த வல்லமை, இதுவரை என்னை காத்த வல்லமை, வழி நடத்துகிற வல்லமை, ஒரு யாஷிக்கலரவோ உம்முடைய அளவில்லாத கிருபை, ஒரு இலிரிபி திரிலிரிபி ஒரு ஆக்கரரவோ ஷியாதலரலரவோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அளவில்லாம மேல இறங்கட்டும் ராஜா, மேல இறங்கட்டும். ஒரு இபிகரரவோ ஒரு லிரிபி ஷிகலரவா. உம்மை விட பெரிய வாக்கியம் வேற எதுவும் எங்களுக்கு இல்ல தகப்பனே. உம்மை விட பெரிய காரியம் எனக்கு வேற எதுவும் இல்லப்பா, எனக்கு வேற எதுவும் இல்லப்பா. நீர் மாத்திரமே என்னை நிறுத்துகிறவ, நீர் மாத்திரமே என்னை காக்கிறவ, நீர் மாத்திரமே என்னை நடத்துகிறவ. ஒரு இவோ சிக்கலரவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விஷயம் தேவரை நோக்கி சொல்லுவோமா? அப்பா, நீ செய்த அதிசயம், நீ செய்த அற்புதம் ஆயிரம் ஆயிரமா இருக்கிறது தகப்பனே. நீர் என்னை பிடித்த அந்த நாள் முதல் இதுவரை நேர்த்தியாய் செவ்வையாய் நடத்தி வருகிறீர். ஓரா போஷி கலரவா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்கு அளவே இல்லப்பா, உம்முடைய கிருபைக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு அளவே இல்லை அப்பா, உங்க அன்புக்கு அளவே இல்லை. ஓரா போஷி கலரலரவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பு நின்று தேவனை நோக்கி சொல்லுவோம். அப்பா, நீர் எனக்கு துணை நிற்கிறீர், நீர் எனக்கு பக்கபலமாய் நிற்கிறீர், என்னை தாங்கி பிடிக்கிற தூணாய் இருக்கிறீர். எனக்கு மட்டும் இல்லப்பா, என் குடும்பத்துக்கும் கூட நீரே நிற்கிறீர், என் சபைக்கும் கூட நீரே நிற்கிறீர், என் பின் நின்று என்னை தாங்குகிறீர்னு சொல்லுவோமா? எத்தனை பேரால சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். நீர் என்னை தாங்குகிறீர், நீர் என்னை தப்புவிக்கிறீர் தகப்பனே. ஒரு விஷயம் கூட உணர்ந்து சொல்லுவோமா? நீர் என்னை தாங்குகிறீர், நீர் என்னை தப்புவிக்கிறீர், நீர் என்னை வழி நடத்துகிறீர். அப்பா, உண்மையன்றி எனக்கு வேற யாரும் இல்லை தகப்பனே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? உண்மையன்றி எனக்கு வேற யாரும் இல்லை, நீங்க மாத்திரம் தான்ப்பா, நீங்க மாத்திரம் தான்ப்பா, நீங்க மாத்திரம் தான்ப்பா. சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? நீங்க மாத்திரம் தான்ப்பா. ஒரு வசனத்தை கூட தேவனோட சந்நிதியில இருந்து நம்ம படிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஏசாயா புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம். தேவன் நம்மோடு பேசுகிற தருணத்துல நம்ம சொல்லுவோம், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் அறிந்திருக்கிறேன், ஏனெனில் என் தகப்பன் என் பின்னின்று தாங்குகிறார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? நல்லா கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஏனெனில் என் தேவன் பின்னின்று என்னை தாங்குகிறார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார்ன்றதுல நான் உறுதியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நீங்க மாத்திரம் போதும்னு சொல்லுவோமா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? போதும் ஏசப்பா, உங்க சமூகம். சொல்லுவோமா? எத்தனை இன்பமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன். சொல்லுவோமா? உள்ளமோ அப்பா, உள்ளமோ உடலுமே உமக்கா. சொல்லுவோமா? என் உள்ளமும் உடலும் தகப்பனே, உள்ளமும் உடலும்
உங்க சமூகம். ஆமே நீங்க போதும் என் தகப்பனே. அப்பா சமூகம். சொல்லுவோமா? புதுபலன் புதுபலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீர் எனக்காக. அப்பா புதுபலன் தருகிறீ, எனக்கு புது என்னை. சொல்லுவோமா? கனி தரு கனி தரு மரங்களா. அப்பா கனி தரு மரங்களாய் செழித்தோங்க. சொல்லுவோமா? நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா செழித்தோங்க. ஓ ஜீசஸ் நீங்க போதும், நீங்க மாத்திரம் போதும்பா. உங்க சமூகம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடுவோமா? போதும். உங்க சத்தம் உயரட்டும். தேவனை நோக்கி உங்க சத்தம் உயரட்டும். சமூகம். சொல்லுவோம்? அப்பாவும் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். சொல்லுவோம்? அப்பா உங்க சந்நிதியில, அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான். சொல்லுவோமா? திருமுகம் உங்க திருமுகம் கண்டு நான், திருமுகம் கண்டு நான் திருப்தியுள். நல்ல கரங்களை தட்டி தேவனிடத்துல சொல்லுவோம்? அப்பா திருப்தி. ஓரி பாஷி கலரம். நீங்க போதும், நீங்க போதும். அப்பா மனிதர்களால நொறுக்கப்பட்ட பொழுதும், அப்பா மனிதர்களால கைவிடப்பட்ட பொழுதும், அப்பா எனக்காக யாருமே நிற்கலன்ற நிமிஷத்துல தேவனே நீர் எனக்காக நிற்கிறீர். என்னை வெட்கமடைய விடுவதில்லை. அப்பா நீர் என்னை வெட்கமடைய விடுவதில்லை. நிச்சயமாய் நான் சொல்கிறேன். சொல்லுவோமா? நீங்க போதும். ஓரி வாஷி கலரவோ. அப்பா என் நெருக்கத்துல நீர் என்னோடு இருக்கிறீர். என் நெருக்கத்துல நீர் என்னோடு இருக்கிறீர். ஓரா வாஷி கரதலரவோ ஓரியா கலரவோ ஓரி பீஷி கலரவோ. ஆமே நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அப்பா நீர் என்னை வெட்கமடைய விடுவதில்லை. நீர் என்னை வெட்கமடைய விடுவதில்லை. அப்பா நீர் எனக்கு துணை செய்கிறீர். நீர் எனக்கு துணை செய்கிறவர். நீர் எனக்கு துணை செய்கிறவர். நீர் எனக்கு துணை செய்கிறவர். ஓரா பாஷி கலரவோ ஓதியா கலரவோ ஒரு லிரிபி ஷியாதலரியா கலரவோ திரிலிரிபி. அப்பா அப்பா நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என்னோடு இருக்கிறீர். எனக்காக துணை செய்கிறீர். ஓரா பாஷி கலரதலரி திரிலிரிபி ஓரியா கலரவோ ஒரு திரிலிரிபி ஷிகலரவா. எனக்கு சகாயம் செய்கிற தேவன் நீர். எனக்கு சகாயம் செய்கிற தேவன் நீர். ஓரா லிரிலிரிபி ஒரு லிரிபி ஷிகலரவா லிரிபி கலரவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி தேவனிடத்துல சொல்லுவோம்? நீர் எனக்கு சகாயம் செய்கிற தேவன் நீர். எனக்கு சகாயம் செய்கிற தேவன் நீர். எனக்கு துணை செய்கிற தேவன் நீர். என்னை வெட்கமடைய விடுவதில்லை. அப்பா என்னை வெட்கமடைய விடுவதில்லை. என் காரியங்களை ஆண்டவரை நீர் காண்கிறீர். அப்பா என் கதறல்களை நீர் கேட்கிறீர். ஒரு வாஷி கலரபோ ஓதிரிலி ரிபியா கலரபோ ஓரியாதலரபோ ஷியா கலரபா. நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஓரிலி ரிபி ஓரி தியா கலரபோ ஷியா கலரபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா என் பலன் நீங்க தான். என் கோட்டை நீங்க தான். ஓரி போஷி கலரலரபோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுவோமா? தேவனிடத்துல நீர் எனக்கு பின் இருக்கிறீர் ராஜா. அப்பா நீர் எனக்கு துணை நிற்கிறீர். ஆகையால் நான் வெட்கமடைய மாட்டேன். அப்பா நான் வெட்கமடைவதில்லைன்னு நான் நம்புகிறேன். ஏனெனில் கர்த்தராகிய தேவன் என்னை படைத்தவர். நீர் என் பின் நிற்கிறீர்னு சொல்லுவோமா? சத்தமாய் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம்.
சொல்லுவோமா? ஆராதனை. அப்பா 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 உங்களுக்கு தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தகப்பனே ஆராதனை ஆராதனை. ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலனேன்னு சொல்லுவோமா? தேவனை நோக்கி என் பலனே என் பலனே என் கோட்டையே. ஆமென். என் பலனே என் பலனே என் கோட்டையே. சொல்லுவோமா? ஆராதனை உமக்கு மாத்திரமே. மறைவிடமே மறைவிடமே உறைவிடமே. அப்பா நீரன் மறைவிடம். சொல்லுவோமா? மறைவிடமே உறைவிடமே. சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை. நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை. அப்பா 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 உங்களுக்கு தான். சத்தமா ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே ஆராதனை. சொல்லுவோம் அப்பா 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 உங்களுக்கு தான். சொல்லுவோமா? எங்கும் நிறைந்த எங்கும் நிறைந்த யெகோவாயேலோ ஆராதனை. என்னை சிருஷ்டித்தவரே. சொல்லுவோமா? எங்கோ ஒரு வாசி கலரவும். அப்பா பாடுகிற வேலையிலேயே அப்பா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். பாடிக்கொண்டிருக்கிற வேலையிலேயே அப்பா என் தேவையை நீ சந்திக்கிறவ. ஏகோவாசிக்கேனோ. சொல்லுவோமா? எங்கள் நீதி எனக்கு நீதி செய்கிறவ. எங்கள் நீதியே ஏகோவாசிக்கேனோ. ஆராதனை. சொல்லுவோம் ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுவோம் அப்பா 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 உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு காத்திருந்து ஜெபிப்பதினால கழுகுகளைப் போல ஒரு நாளில் செட்டையடித்த பரப்பன் என்று சொல்லி வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருக்கிற நாம வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. கர்த்தருக்காய் காத்திருக்கிற உன்னை அவர் வெட்கப்படுத்தாத தேவன். கர்த்தருக்காய் காத்திருக்கிற உன்னை யாரு மத்தியில தலைகுனியை விடாத ஒரு தேவன்.
கர்த்தருக்காய் காத்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்படும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடி மறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதிக்கும் பலவீனங்களுக்கும் துக்கங்களுக்கும் ஹல்லேலூயா சிங்கத்தின் மேல நடந்து வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவார். தேவன் உனக்கு அந்த மகிமை கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரிஷதலதியம் தரபடரபா. உலகத்தாரால் பகைக்கப்படும் போது நீங்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்களாலே புறக்கணிக்கப்பட்டு பகைக்கப்பட்டு ஆண்டவரே யார் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து கூட இந்த இடத்துல இருக்கலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வமா இருக்கிறார். உங்களுக்காக சகலத்தை செய்து முடிக்கிற தெய்வமா இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல், தாயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி மறந்தாலும் உன்னை மறப்பதில்லை. தகப்பன் இறங்குவது போல பிள்ளைக்காக இறங்குகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற எவைகளானாலும் அவைகளெல்லாம் மாற்றி போட்டு ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய், ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய், ஜெயித்து வாழ்கிற பிள்ளைகளாய், பாவத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாய், சாபங்களை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் அநேகருக்கு முன்பதாக உங்கள் தலையை நிமிர பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில போதும். உண்மையே நாங்கள் நினைக்கிறோம். நீர் கூட இருந்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளும். மீதி உள்ள நேரங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.